What's up people, welcome back to the channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துல தான் இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆவலோட எக்ஸ்பெக்டடா இருந்த வண்டியை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட Baleno 2022 மாடல். So guys, at last நம்ம வந்துட்டு நம்மளோட Baleno 2022 மாடல் குள்ள ஏரியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோல்ஸு. ஸோ வண்டி ஆன் பண்ணோன்னே ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி வரும். சிரியா அது கூகுளாக தெரில நம்மளுக்கு, பட் வெல்கம் டு Balenoன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வெல்கம் நோட் வருது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு குட் டச் கொடுக்குது. அண்ட் நம்மளோட கன்சோல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு அப்லிஃப்ட்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக 100% உண்மை தான் அது. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் அப் பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னாலஜியை நம்ம பார்க்கலாம் வண்டிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு. ஸோ நம்ம டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அப்போல்ஸ்ட்ரி. ஸோ உட்காரும்போது நல்ல இந்த குஷன் பேடிங்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பெசல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏசி வெண்ட்டில் பெசல், இங்கே பெசல், எங்கே பார்த்தாலும் நல்ல அப்படியே சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வந்தோன்னா ஏர் வென்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேட் ஃபினிஷ், க்ரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரே சாண்ட் கிரே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டிசைன். அண்ட் நம்மளுக்கு இந்த முன்னாடி வந்துட்டு புக் வைக்கிற ஷெல்ஃப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா ஒரு பெரிய புக்காகவே வைக்கலாம் இல்லை நீட்டாக. ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்துடும் கைஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான டிஸ்பிளே நான் சொல்லுவேன். இது ஒரு 10 inch டிஸ்பிளே. இது ஐ வுட் சஜஸ்ட் இது நம்ம வந்துட்டு அது ஆஃப்டர் மார்க்கெட் எதுவும் மாற்ற வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டு டிஸ்கிரைப்டு ஒரு டிஸ்பிளே இது. ஸோ ஃபியூல் இது எக்கனாமி லென்ஸ், ரேஞ்ச் என்ன, ஃபேவரேட்ஸ், பேட் டிவைசஸ், கனெக்ட் சொல்கிறது நம்மளோட NEXA கனெக்ட் தான். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம், அப்புறம் உங்களுக்கு FM, மியூசிக் எல்லாமே இதில் வந்துட்டு. ஸோ டிஸ்பிளேயும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பார்க்கவே. ஸோ இது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டச் இதிலே கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மியூட் பட்டன் இருக்குது, இங்கே லோவர் வால்யூம், அப்பர் வால்யூம், ஹோம் பட்டன், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர நம்மளுக்கு ஃபிசிக்கல் பட்டன் சொல்கிறது இங்கே இருக்குது நம்ம ஸ்டியரிங்கில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கால் அட்டன், டிக்ளைன், வாய்ஸ், அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு மியூட்டு, இந்த இடத்துல நம்ம நேவிகேஷன், அடுத்த சாங், வால்யூம் எல்லா ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. அண்ட் ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் சும்மா நான் ஏதோ ஒரு சவுண்டுக்கு மட்டும் பார்க்கலாம். ஓகே, நான் காப்பி ரைட்னால ரொம்ப நான் ப்ளே பண்ணல, பட் ரொம்ப நல்லா குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ணோன்னே அங்கே பாருங்கள் ஒரு இதுதான் ஹெட் அப் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ரீமியம் கிளாஸில் கார்ஸ் லைக் இந்த BMW இருக்கட்டும், இல்லாட்டா டெஸ்லா, இந்த மாதிரி கார்ஸ்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை கைஸ், இது நம்மளோட ஸ்பீடோமீட்டரில் பார்க்குறது தவிர ஒரு வேல்யூ ஆடாக அப்படி ஸ்டைலாக கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து அட்ஜஸ்டபிள் டைப். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேணால் லோவர் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இது சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோவர் ரைன் ஆகும். அண்ட் இது லோவர் அது ஹையர் ரேஞ்சில் தூக்கலாம் மேலே ஈஸியாகவே. அண்ட் டிஸ்பிளே உங்களுக்கு இதில் இப்போ டிஸ்பிளே வேணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு லைன் தெரியுது உங்களுக்கு இங்கே, அதுதான் ஆக்சுவலாக இந்த டிஸ்பிளே வருது. ஸோ இப்போ லோ ஃபியூவல்னு காட்டுது. ஸோ இந்த டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு RPM மீட்டர் வருது, கியரு நம்பர்லாம் வருது. ஸோ இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஈஸியாக உட்காந்து ஓட்டு போது ஒரு டிஸ்பிளே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிரைட்னஸ் வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்னஸ் லோவர் பண்ணுறோம், இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணுறோம் இப்போ பிரைட்னஸ். அதே மாதிரி HUDன்னு சொல்கிறது ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் ஆப்ஷன், பட் இங்கே வந்து அதோட கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. இது வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் அண்ட் ஆன். ஸோ பேசிக்காக ஒரு வண்டி ஸ்கிட் ஆகாமல் இருக்குது, இந்த பட்டன் அமுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எனேபிள் ஆயிரும். அண்ட் இது வந்து வியூன்னு என்ன பட்டன் எக்ஸாக்டாக தெரியல, பட் வியூ அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல 360 டிகிரி வியூ கிடைக்கும். ஹெட்லைட் அட்ஜஸ்டர் உங்களுக்கு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது அதாவது இந்த நம்ம இந்த ஹைப்ரிட் கான்செப்ட்டில் இருக்கிறதுனால இந்த ஹைப்ரிட் பேட்டரிக்கு போகிறதுக்கு இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பேட்டரி சேவ் ஆகும் as well as fuel. கம்ப்ளீட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. இது NEXA எல்லா சீரீஸ்லுமே இருக்கிறது தான். அதே மாதிரி ஏசி வென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சிருக்காங்க பொசிஷன். அண்ட் உங்களுக்கு ஹசார்ட் லைட்ஸ் அவைலபிளாக இருக்கீங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலர் வந்து டாப் அண்ட் மாடலில் தான் வரும். லோ அண்ட் வேரியண்ட்டில் வருதான்னு எனக்கு தெரியல, மோஸ்ட்டாக வராதான் நினைக்கிறேன். நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுற ஸ்க்ரீனில் வீடியோலேயே பார்த்துங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கீழே வந்துட்டு ஒரு கப் ஹோல்டர் 2 கொடுக்குறாங்க. இந்த 2 கப் ஹோல்டர் வந்துட்டு
ஓகே, கப் ஹோல்டரில் வந்துட்டு நம்மளுக்கு அது ஏசி ஆப்ஷன்ஸ் கிடையாது, கூலிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இது நார்மல் ஹோல்டர் மாதிரி கன்சிடர் ஆகும். உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு மெயினாக இந்த மீடியா கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் நாட் ஃபார் சார்ஜிங்க்கு உங்களுக்கு தனியாக இங்கே போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியாட்டினா சாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கீ செயின் சொல்லிட்டு வாலெட் வச்சுக்கிறதுக்கு. இது வந்துட்டு மேனுவல் ட்ரான்சிஷன். ஸோ அதனால் உங்களுக்கு கியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் கிடையாது. அண்ட் ஹேண்ட் பிரேக் நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம எடுத்துகிட்டு திருப்பி ஹேண்ட் பிரேக் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் ரெஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள். ஸோ ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக கை வச்சுட்டு நீங்கள் பாட்டு கியர் போட்டுக்கலாம் ஈஸியாக. அண்ட் அதே மாதிரி வேண்டாத போது நீங்கள் பின்னாடி புஷ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹேண்ட் ரெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது XL6ஓட பெட்டராக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நல்லா ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இதுக்குள்ளே ஒரு வாலெட் ஈஸியாக போகும். என்னோட XL6ல் வாலெட் எல்லாம் உள்ளே போகவே போகாது. ஸோ பேசிக்காக அது ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டாக மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படியே நம்ம கன்சோலுக்கு இங்கே வந்தோம்னா சூப்பர் அழகான கன்சோல். எனக்கு மெயினாக பிடிச்சதே இந்த ஃபுல் டிஸ்பிளே தான் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு குயிக்காக ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். திருப்பி ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு டின் அப்படின்னு சவுண்ட் மட்டும் ஒரு அழகான டிஸ்பிளேல நிறைய லைட்ஸ் வந்திருக்கு. ஸோ இண்டிகேஷன்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பேட்டரி இண்டிகேஷன் வந்துருது. அதுக்கப்புறம் இன்ஜின் இண்டிகேஷன், இன்ஜின் ஆயில் இண்டிகேஷனு, ஹேண்ட் பிரேக்கு, அப்புறம் இது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர், இன்ஜினோட RPM மீட்டர். இதில் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் கன்சோல் இந்த இடத்துல சென்டரில் இருக்குது. ஸோ டைம், டெம்பரேச்சர், அப்புறம் டிகிரிஸு, அப்புறம் ஃபியூவல் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆயிரும் கம்ப்ளீட்டாக. இது உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் அலாங் வித் உங்களுக்கு ஸ்டீரிங் லாக் இருக்கிறதுனால இங்கே ஒரு மேலே ஒரு இண்டிகேஷன் வருது. அண்ட் உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு காட்டுறதுக்கு கீழே ஒரு இண்டிகேஷன், ஃபியூவல் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் சீட் பெல்ட் இண்டிகேஷன். ஸோ இதை தான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நம்ம XL6ல் இருக்கிற மாதிரி 2 நாப் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்னு. இது வந்து ட்ரிப் மீட்டரோட நாப். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு நம்மளோட செட்டிங்கோட நாப். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங் மாறும், எவ்வளோ கிலோமீட்டர் ரைடில் இருந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. இது ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலர் தான். XL6ல் இருக்கிற சேம் ஃபங்க்ஷன் தான் இந்த பர்டிகுலர் கன்சோலில் வரும். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒன்லி திங் என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் வர நம்ம XL6ல் எப்படி அந்த கலர் வேரியண்ட் வரும் அதெல்லாம் இதில் கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம XL6ல் தான் அட்வான்டேஜ். ஸ்டீரிங்னு பார்த்தோம்னா சேம் லைக் XL6 மாதிரியே தான் உங்களுக்கு ஃபுல்லி வந்துட்டு எப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிளைஸ்டு ஸ்டீரிங் தான் இது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கீழே ஒரு நாப் இருக்கும், புல் பண்ணிங்கன்னா நீங்கள் கீழே லோவர் பண்ணிக்கலாம், வேணும்னா ரைஸ் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு யுவர் ஹைட் அண்ட் ரிக்வயர்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கண்ட்ரோல்ஸ் தான் சேம். உங்களுக்கு நேவிகேஷன் பட்டன்ஸ் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட்னு வந்துருது. உங்களுக்கு மோட் பட்டன் வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்துருது. அண்ட் மியூட் பட்டனு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டெண்ட், டிக்ளைன் அண்ட் உங்களுக்கு வாய்ஸ் நேவிகேஷன் வந்துருது கூகுளோட. இந்த கூகுள் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்கிற ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது, கேன்சலேஷன் இங்கே இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோலோட. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக வைப்பரோட செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வைப்பர் அண்ட் ஃப்ரண்ட் வைப்பரோட செட்டிங். டுவர்ட்ஸ் யுவர் ரைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர், ஹெட்லைட் அந்த கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக வந்துருது. ஸோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ஃபியூல் லிட். இந்த சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம XL6 மாதிரியே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இது ஹைட் அட்ஜஸ்டர். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி லோவர் பண்ணுறதுக்கு ஹைட்டை உங்களுக்கு இது யூஸ் ஆகும் இந்த லிவர். பட் இது நம்மளுக்கு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம கையிலேருந்து பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ போனட் நம்ம ஓப்பன் பண்ணதுனால போனட்டோட இண்டிகேஷன் ஒன்று வந்திருக்கும்ல. குயிக்காக போய் போனட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உள்ள. இங்கே இருக்குது கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் இடத்துல கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதனால் புது வண்டினால எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் இதை போட்டு இப்படி தள்ளிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இங்கே லிவர் இங்கே கொடுத்துருக்காங்க அழகாகவே. ஸோ ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணாலே ஓப்பன் ஆகிற மாதிரி. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கேப் இருக்குது முன்னாடி. இங்கே உங்களுக்கு நல்ல பேடிங் கொடுத்துருக்காங்க, ஹீட் ப்ரொடெக்ஷன் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்ஜின்லேருந்து வர ஹீட் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் போனட்டில் வந்து அந்த ஹீட் தெரிஞ்சு வெளியில் வரக்கூடாதுன்னு. ஃபினிஷ் நல்லா தான் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க. அண்ட் மெயின் திங் நம்ம XL6ல் பார்த்துருப்பீங்க ரேட் மெஷ் போட்டிருப்பேன். இவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெஷ்ஷோட தான் தராங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெஷ் இருக்குது. ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி உங்கள் இன்ஜின் அடியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே நடுவில் வந்துட்டு அலுமினியம், சில்வரில் கொடுத்துருக்காங்க, ஃபாயில் மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. மிச்ச சைட்ஸ்லாம் மெட்டல் ப்ளஸ் பிளாஸ்டிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய வேல்யூ ஆட். நம்ம XL6க்கு ஃபுல்லாக போட வேண்டியதாச்சு. ஏன்னா நம்ம இன்ஜின் அப்படியே அப்பட்டமாக ஓப்பனாக இருக்கும் அடியில். பேக் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லா ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆகாஷ் கொஞ்சம் உட்காந்து காட்ட முடியும் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஆகாஷ் உட்காந்துருக்கான். அந்த லெக் ஸ்பேஸ் மட்டும் பாருங்கள். நான் கம்ஃபர்டபுளாக ஃப்ரண்ட்டில் உட்காந்தேன். சீட்டை நான் மூவ் பண்ணவே இல்லை. ஆனால் ஆகாஷோட லெக் ஸ்பேஸ் பாருங்கள். ஆகாஷ் வாட் யூ திங்க், எப்படி இருக்குது ஸ்பேஸ்? சூப்பராக இருக்குது. ஸ்பேசியஸாக ரொம்பவே லெக் ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹெட் ரூமும் சூப்பராக இருக்குது. ஹெட் ரெஸ்ட்டும் நல்லா இருக்குது ஆக்சுவலி. சூப்பர். ஸோ சப்போர்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. சைஸ் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ சீட்டோட குஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சூப்பர்.
ஸோ ஆகாஷ் சொன்ன மாதிரி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது அவனோட லெக் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கு. ஸோ இந்த வண்டியோட கான்செப்ட் எப்படின்னா பூட்டோட சைஸ் கம்மி பண்ணிவிட்டு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் அண்ட் லாங் ஜேர்னியெல்லாம் போகுது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே போகலான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பவர் விண்டோஸ் தான். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணலாமா லைட்டாக? கீழே உங்களுக்கு போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பும் இன்னொரு போர்ட் வந்துட்டு சி டைப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது கைஸ். எனக்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக உட்கார முடியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கால் நல்லா ஸ்ட்ரெச்சபுளாகவே ஸ்ட்ரெச் பண்ணியே உட்கார முடியுது நீட்டிட்டு. ஸோ வெரி வெல் டன் நெக்ஸா இந்த லெக் ஸ்பேஸ் பண்ணதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் ஜர்னிக்கு. அண்ட் இதுதான் ஃப்ரண்ட் வியூ. நம்மளுக்கு ஆக்சுவலாக பின்னாடிலேருந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்குறது தான் இப்படி தான் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு இங்கே சென்டரில் ஒரு வந்து சின்ன ஒரு லைட் கொடுத்துட்றாங்க. வேறு என்ன மேஜர் ஃபீச்சர், ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, அட்ஜஸ்டபுள் ஹோல்டர். ஸோ இது மேக்னெட்டிக், ஸோ ஸ்லோவாக போய் தான் உட்காரும். ஸோ அந்த போய் டப்புன்னு அடிக்கிற சவுண்டெல்லாம் வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகும். ஏர் பேக் என்றைக்குமே நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் இருக்குது, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த இடத்துல வரும். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு டோட்டலாக இந்த நம்ம பெலினோவை பார்த்தா நியூ ஏஜ் பெலினோவில் 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் 2, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே SRS ஏர் பேக்னு சைட்லேருந்து வரும் உங்களுக்கு ஏர் பேக்ஸு. அண்ட் அப்புறம் அந்த சீட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்க பிளான் பண்ணி கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அது ஒரு வேல்யூ ஆடாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி டோட்டல் 6 ஏர் பேக்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் ரைட் பண்ணுவோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்டி ஃபாக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு வைப்பர் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரிவர்ஸ் கேமரான்னு சொல்கிறதோட இது ரிவர்ஸ் கேமரா 360 கேமரா ரெண்டுவாகவே ஒர்க் ஆகும். கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸோ உங்களுக்கு இங்கே பூட்லன்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது, இந்த பட்டன் இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பூட் சேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஐ டோன்ட் நோ வெதர் ஸ்டெப்னி இங்கே தான் வரும்னா சூப்பர் ஸ்டெப்னியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது டயர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, தெரியல என்னென்னு. பார்க்க டயர் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு இது வந்துடுது கம்ப்ளீட்டாக ஜாக்கி எல்லாமே இங்கேயே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்துடுது. நம்ம XL6 சைடில் ஜாக்கிக்கு தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி வரும், இங்கே அப்படி இல்லை. அண்ட் உங்களுக்கு மெயினாக பூட் லைட் இருக்குது. பூட் லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பூட் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக, ஓரளவுக்கு நல்லா கவர் தான் ஆகுறது லைட்டு. பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக் லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 4 LED, இங்கே ஒரு பிரேக் லைட், அப்புறம் இங்கே ஒரு 4 LED கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் போட, ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு LED டைப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஹாலஜன் கிடையாது. ஸோ டயர் பார்த்தீங்கன்னா அப்போலோலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போலோ வந்துட்டு இது என்ன மாடல் கொடுத்துருக்காங்க, அப்போலோவில் 195/55 R16 இன்ச் ரிம் இது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க அலாய். அண்ட் ஆல்நாப் 4Gன்னு ஏதோ ஒரு பிராண்ட் அப்போலோவில் வந்து. ஸோ இவங்க வந்துட்டு பிரிட்ஜ்ஸ்டோன்லேருந்து அப்போலோ மூவ் பண்ணது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அப்போலோட குவாலிட்டி ஆஃப் டயர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது த்ரெட்டிங்காக இருக்கட்டும், பேலன்சிங்காக இருக்கட்டும், ஸ்கிட் ஆகாமல் நீட்டாக கண்ட்ரோலோடு நிற்கும் வண்டி. ஸோ அதனாலது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் எப்படி சொல்ல டைமண்ட் கட் அலாயின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல அழகாக டைமண்ட்ஸ் மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருக்குது. பழைய பெலனோட இது ஃபார் பெட்டர். இது ப்ரொஜெக்டர் லைட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ ப்ரொஜெக்டர் லைட்ஸ், ஸோ இந்த இண்டிகேட்டர் மட்டும்தான் இதில் வரும்னு நினைக்கிறேன், ஹாலஜனில் வரும். மற்றது இது ப்ரொஜெக்டர் லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டிஆர்எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஜென்ரல் டிஆர்எல் ஒரு சிங்கிள் லைன் மாதிரி வரும், பட் இதில் வந்து 3 லைட்டாக கொடுத்துருக்காங்க. குயிக்காக நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் உங்களுக்கு தெரியுதா, 3 டிஆர்எல் எப்படி இண்டிகேட்டர் மாதிரி கீழே இறங்குது. அண்ட் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வந்துடுது. கீழே ஃபாக் லைட் வந்து LED. ஸோ சேம் XL6 இருக்கிற சேம் மாடலே தான். அண்ட் இங்கே ஒரு அழகான டிசைன் பெசல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 360 கேமரா வந்துட்டு நம்ம உள்ளே பார்த்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம 360 ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமரா இங்கே இருக்குது. ஸோ இந்த நெக்ஸாவோட லோகோக்கு கீழே இருக்கும், சுசுகி லோகோ கீழே. மெயினாக வந்துட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷன், அதாவது நம்ம போனட்டோட செக்ஷன் கொஞ்சம் வைடு பண்ணியிருக்காங்க. வைடாக இழுத்துட்டு உங்களுக்கு டிசைன் மாற்றிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வண்டி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெரிய வண்டி வர மாதிரியே இருக்கும். அந்த அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம மிரர் கடியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 360 கேமரா தெரியுதா இல்லைங்க, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுட்டோம். இதை இங்கே பார்த்தீங்களா இது இருக்குல்ல, இது ஒரு 360 கேமரா சுற்றி எடுக்கும் சைடு ஃபுல்லாக. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, இது இப்போது கேமராவில் இருக்கா, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டு வியூன்னு அடிச்சு வச்சுங்க. இந்த வியூ பட்டன் இருக்குல்ல, இந்த வியூ பட்டன் அமுத்தினோன்னா இப்படி தான் வரும் கைஸ். ஸோ ஒரு 360 வியூவில் உங்களுக்கு கிடைக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ திருப்பியும் இது வந்துட்டு வேறு என்ன வியூ. இப்போ இந்த வியூ பாருங்கள், இது வந்து மிரர் வியூ இது. ஸோ நம்ம சைட் மிரர்ஸ்லேருந்து கேப்சர் பண்ணுற வியூ, சைட் வியூஸ் இது. ஸோ இது நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு வியூ,
இது ஒரு ஃப்ரண்ட் வியூ. எனக்கு நெக்ஸாலேருந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இதில் பெரிய புதையல்கள் இருக்குது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் வேரியன்ஸ் தான், ஜஸ்ட் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி தான். ஸோ நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கிரே கலர் இருக்குது, ஸ்ப்ளெண்டட் சில்வர் இருக்குது, செலஸ்டியல் ப்ளூ இருக்குது, பேர்ல் ஆர்டிக் ஒயிட்டு, அண்ட் இது வந்து ரெட்டு, அண்ட் இது லக்ஸ் பீச்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா கலர் வேரியண்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த டப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. கீபோர்ட் மாதிரி டக்கடா. ஸோ உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு எந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது கேட்டுங்க இருக்கான்னு, அண்ட் எவ்வளோ டெலிவரி டைம் அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்க. நான் ஒவ்வொரு கலருக்கு டிபெண்ட்ஸ் ஆன் டெலிவரி டைம் கொஞ்சம் மாறும் நெக்ஸால். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்துட்டு என்னென்ன மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது, வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, அண்ட் அது ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டான ஒன்று என்னால் ஆன் ரோட் சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு சிட்டி டு சிட்டி மாறும் ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ அதனால் நான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்லிடுறேன். அதுலேருந்து நம்ம வந்து நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக கால் பண்ணி கேட்டிங்கன்னா பிள்ளை இன்சன்ஸில் அவங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேசிக் வேரியன்ட் வந்துட்டு சிக்மா, செகண்ட் வேரியன்ட் வந்துட்டு டெல்டா, தேர்ட் வேரியன்ட் வந்துட்டு ஜெட்டா, அண்ட் ஃபோர்த் வேரியன்ட் வந்துட்டு இது ஆல்ஃபா. ஸோ எல்லாத்துக்கும் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 60,000-70,000 டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஷோரூமில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ண தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ வந்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அடிச்சா தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் ஃபியூச்சரில் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த கம்ப்ளீட் வீடியோ. அண்ட் ஆல் ஹேவ் அ குட் டே, ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் பிறகு உங்கள் பரத்.